மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் அழைத்தாலும் ஆடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றமும் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு சொல்லணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 வாழ்த்துக்கள். கருப்பசாமிக்கு சென்னை மாநகர். சென்னை எல்லாரும் முன்னாடி வந்து நில்லுங்க. சென்னை மாநகர் அப்படி நின்னுக்கோங்க, அமைதியா இருங்க. அப்படி வரிசையா வந்து நின்னுக்கோங்க. சாமி யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் வாங்க. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளை மனசை திருத்தித்தான்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். வடிவேல் முருகனை நினைத்தேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே உள்ளே போய் நான் பார்த்தேன். அந்த வீட்டு எல்லைக்கு உள்ளே போகும்பொழுது விநாயகரும் அம்மனும் அந்த எல்லையில் இருக்கிறாங்க. என்னப்பா? ஆமாம். அந்த விநாயக பெருமானை நான் கேட்குற பொழுது பிரம்மச்சாரியத்தின் உட்பட்ட தெய்வமாக இருந்தாலும் 3 வருஷமாக உங்களுடைய பிள்ளையை பற்றி மன வருத்தமும் மனக்குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் ஒருவருடைய செயலால் கொஞ்சம் பணம் நஷ்டமாகி உங்கள் உள்ளம் புண்பட்டு இருக்குது. உண்மையா? அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தமான ஒரு வகையான மனக்குறையும் வேதனையும் அதில் பதிந்து இருக்கு. கால் வந்துட்டுவாங்க. இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய உள்ளத்தை போய் நான் பார்த்தேன். தன்னை இஷ்டப்படி கல்யாணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவளுடைய மனம் ஒரு இடத்துல பதிவாகியிருக்கு. அந்த மனத்தைப்படி நடந்தால் நம்முடைய மரியாதை சரியாக இருக்காது. அதனால் என் பிள்ளையினுடைய உள்ளத்தை சீர்திருத்தி நல்வாழ்வு கொடு ஐயா அப்படின்னு கேட்க வந்திருக்கலாம். காலில் வந்துட்டுவாங்க. அந்த பிள்ளையினுடைய மனதினுடைய அடித்தளத்தில் தன் பக்கம் திருப்பி உங்களுக்கு தெரியாமலே கொண்டு போய் திருமணம் முடித்து கொள்ளணும் அப்படிங்கிற பிளான் பேசிக்கிட்டு இருக்கு. புரியுதா? பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பேச்சவும் நிறுத்தி அவன் மூச்சவும் திருத்தி உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதும்லா. கால் வந்துட்டு வரலாம். இந்தா திருத்தி கொண்டு வந்து தாரேன். இருந்து என்னை பார்த்து போகலாம். வேறு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கு. மாற்றி தரேன். சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போனேன். ஏன் அங்கே ஏன் போனோம்னு எனக்கே தெரியலை. அங்கே வந்து என் குதிரை போய் நிற்கி. ஏன் அப்படி போய் நிற்கின்னு பார்த்தேன். அங்கேருந்து 2 நண்பர்கள் உன்னுடைய எல்லைக்கு வராங்க. புரியுதா? கால் வந்துட்டு வா. இப்போ பணம் சம்பந்தமான விஷயத்தில் உன்னுடைய தொழிலும் லாக் ஆகிடுது. நீயும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க. இப்போ பொருள்களும் உன்னை விட்டு போயிடும், இடமும் உன்னை விட்டு போயிடும். இந்த 2க்கும் இடையில் நீ போகாமல் இருக்கிறதுக்கு நான் வழி வகுக்கணுமா அல்லது பொருள் போனதோடு நிறுத்திக்கிடணுமா? கால் வந்துட்டு வா. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். பொருளை இழந்தவன் என்றைக்கிறாலும் பொருளை தேடி வந்துடுவான். கவலைப்படாத. அதனால் உனக்கு ஆபத்தில்லாமல் ஆக்கித்தாரேன். இந்த கடனை அடைக்கிறதுக்கு 2 பொருள்களை செட் பண்ணி அதிலிருந்து உன்னை நான் ரிலீவ் பண்ணி தந்துடுறேன்.
அடுத்து வேறு ஒரு பேரில் ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி தொழிலை உருவாக்கி தரேன். ஓகே பண்ணலாம்ல? கால் வந்துட்டு வாங்க. அதுக்கும் இனி ஒரு பேங்க் உனக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு புதிய தொழிலை ஆரம்பித்து வெற்றியாக்கி தரேன்டா. நல்லாரு, கோர்ட்டில் ஜெயிச்சிருவேன். போ, கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு புரிந்திருந்து செய்வோம். பிரிந்திருந்து செய்வதை விட புரிந்திருந்து செய்வோம். பின்னால் பேசுவோம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டு பார்க்குறேன் யார் இருக்கானே. கருப்பசாமி, கல்யாணம் முடித்த பிறகும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரிவும் பிரச்சனையுமா இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கல்யாணம் முடித்து சரியான இல்லற வாழ்க்கை நடக்கப்படாமல் இப்போதைக்கு பிரிந்திருந்து மனவேதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்க்கை சேருமா அல்லது சேராமல் வேறு வாழ்க்கை அமையுமா என்ற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். அது என்னது? கேட்டு பார்ப்போம். குடிக்கிறதுக்கு பால், டீ எதுவும் கொடுத்தா அதில் கூட எதுவும் நமக்கு போட்டிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மனக்குழப்பம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு கட்டளையாக இருக்குது. அவங்களுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி சீர்திருத்தி தருவதற்கு 90 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. 90 நாளில் எத்தனை மாதம் பராசக்தி? 3 மாதம் அவகாசம் இருக்குது. 3 மாதமும் ஒரு முறை என்னை பார்க்கறதுக்கு வா. ஜெயிச்சு தாரேன், காப்பாற்றி வகுத்து தாரேன். என்ன வேண்டும்? செஞ்சு தாரேன், போயிட்டு வா. நல்லா இருக்கு, ஜெயிச்சிருவேன். போ. தஞ்சாவூர் சிவகிர வீரனார் யாருக்கு தெய்வம்? வீரனார். கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கான். நீ சும்மா இருக்கலாம், ஒன்றும் வாங்காம. அப்படியா? எனக்கு காணாதுப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஐயனார், பேச்சியாயி, வீரனார் இவர்களெல்லாம் உனக்கு தெய்வம். 2.5 வருட காலமாக தொழிலை பற்றிய மன வருத்தமும் கடன்களால் மனத்தொல்லையும் நடக்கும். இப்போ பிள்ளையை பற்றி ஒரு உள்ள உபாதை உள்ளத்தில் தோன்றி நிறைவடையவில்லையே என்ற ஏக்கத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அந்த கோர்ட்டில் நீ போடு, உன் பக்கத்தில் நான் வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சிருந்தேன், காப்பாற்றி தரேன். காசு பணமும் உண்டு, வெற்றியும் உண்டு. நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? மனைவியை பற்றி கேட்க வந்தது யாரு? நீ யாருடா தம்பி? தஞ்சாவூரா உனக்கு? நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, அதான் கேட்டேன். தஞ்சாவூர். என்ன இவளுக்கு புரிஞ்சு பொண்டாட்டி இருக்கா? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. சரி, ஓகே. இல்லை, ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி. வாமா வாமா வாமா. தொழிலை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது. கால் வந்துட்டு வரலாம். இல்லையே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரே கேள்வி, சரி கேட்டு உட்காரலாம். என்னப்பா வேணும்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. உட்காந்து கண்ணை மூடி உட்காரு. என்னென்னு கேட்குறேன். 3 கேள்விகள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். உட்காரலாம். 3.5 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் உண்டு. அதே போல் ஆயுளுக்கு பங்கத்துக்குரிய நிலைமை ஏற்பட்டு விடுமோன்ற பயமும் உண்டு. அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய குற்றச்சாட்டுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற உள்ள குழப்பம் வீட்டுக்குள்ளே பேச்சுவார்த்தையால் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா?
அதுதான். ஆனால் இப்போ உன் உடம்பை போய் பார்த்தேன், உயிர்கண்டம் உனக்கு ஏற்படாது அப்படின்னு உத்தரவு. அதனால் இதை காப்பாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதும்ல, வேறு என்ன வேணும்? இந்த படிப்பு விஷயத்தை வெட்டியாக்கி தரேன், தொழிலும் தரேன், நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கடன்கள் சம்மந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த இடம்? கமுதி. கடுத்தறுத்தான் கமுதி. கடுத்தறுத்தான்னு ஒரு இடம் இருக்குல்ல, கடுத்துருவான். கால் வந்துட்டு வரலாம். சிங்கமே வருக, சிங்கமே வருக, சிங்கமே வருக. உட்காரலாம். என்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இப்பொழுது? சிங்கமே வருகன்னு சொன்ன ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தெய்வத்தில் கருப்பசாமியும் ஒரு தெய்வம், காளியும் ஒரு தெய்வம், புரியுதா? ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு சோதனையான காலங்கள் ஆரம்பிச்சிடுது. இது கிரகங்களால் ஆனது, மனிதர்களால் ஒன்று நடக்கவில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாரிசு ஆம்பளை பையன் பிறப்பான், சக்தியாக்கி தரேன், இங்கே கூட்டு வரணும், நடக்க வச்சு தரேன், வெற்றி. சரி, வேறு வழி பார்ப்போம். அவ்வளோ, வேறு என்ன செய்ய முடியும்? கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி மாநகர் பிள்ளைய பற்றி அழகுக்கு மறுபெயர் கண்ணா, நெல்லி மலருக்கு மறுபெயர். மனைவி மக்களை பற்றி காக்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். நூறு கோடி கடலோடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இல்லை, என்ன ஃபோனில் இல்லை, இதை உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன் மனைவி மக்களை உன் கூட கொண்டு வந்து சேர்த்து வச்சுருந்தேன், சந்தோஷமாக இருப்பேன். அவள் இப்போதைக்கு பேசாமல் இருக்காளேங்கிற ஒரு மன வருத்தம் உனக்கு. இந்த வாரமே பேச வைக்கிறேன், குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். நல்லாரு, உன்னை ஏற்றுக்கிடுவாங்க, மகிழ்ச்சியாருடா. இந்தா பணம் தானடா இதுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்தாச்சு, நல்லாரு, போயிட்டு வா. அது ஏன்டா உனக்கு தேவை? அவன் மனதை உன் பக்கம் திருப்பியாச்சு, பேச வச்சாச்சு, போ, நல்லாரு. கருப்பசாமி, பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? திருச்சி. வாங்க, கால் வந்துட்டு வரலாம். நாடே என்ன பைரவர் வராரு, எங்கே இருக்கார்? பைரவர் வழிபாடு பண்ணுவீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வராரு, அதான் கேட்டேன். என்ன வேணும்? எந்த பிள்ளைக்கு வேணும்? கால் வந்துட்டு வாங்க. இன்னும் ஒரு அஷ்டமி கழியணுமே, அதான் பைரவ தரிசனம் பண்ணுக அப்படின்னு வந்திருக்கு கணக்கில். அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டில் அஷ்டோத்திரம்லாம் பண்ணுறீங்களா? மிளகு தீபம் போடுறீங்களா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. 48 தீபம் போடணும் மொத்தம், புரியுதா? அதான் கண்ணை முடுங்க. அம்மா யார் வருவா? சாரதா தேவியே குழந்தையாக வந்து பிறப்பாள். யார் பிறப்பா? சாரதா தேவி குழந்தையாக வந்து பிறப்பாள். சாரதாம்பிகை எங்கே இருக்கா? சிருங்கேரியில் இருக்கா. எப்படி விவரம்? கால் வந்துட்டு வரலாம். சாரதா தேவி என்பவள் யார் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சரஸ்வதியினுடைய மற்றொரு பெயர் தான் சாரதா தேவி. சரஸ்வதி அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு. சரம் என்றால் மூச்சு, ஸ்வதி என்றால் ஏக்கம், மூச்சை ஏக்குபவள் என்பது பொருள்.
அப்போ அவள் பிராணாம்பிகை அப்படின்னு பொருள். அந்த சரத்தில் என்னவெல்லாம் பதிவாகும்? ஞானம், அறிவு, கல்வி, தெளிவு, உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் இந்த சரத்தில் தான் இருக்குது. வேறு என்ன இருக்கா? கிடையாது. நம்முடைய அஸ்திரங்களை பாதிக்கும் பொழுது சரஸ்வதியை தியானம் பண்ணி சாமிச்சா எந்த அஸ்திரத்தை என்ன நோக்கி விடுறோமோ அந்த அஸ்திரம் அப்படி போய் பதிவாகும். அதைத்தான் துரோணாச்சாரியர் இணைஞ்சார், சாரதாம்பிகையை தன் பக்கம் கொண்டு வந்து சரஸ்வதி தியானம் செய்து ஒவ்வொரு அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் செய்தார். ஏகலைவன் விஷயத்தில் அவர் நீதி தவறி நடந்துட்டார். யார்? துரோணாச்சாரியார். நீதி தவறி நடந்த ஒரு காரணத்தினால் சாரதாம்பிகை ஆகிய சரஸ்வதி தேவியை கீழே வந்து இறங்கி, நான் கொடுத்த வரத்தை அதர்மத்துக்கு நீ பயன்படுத்தி விட்டாய், ஆகையினால் உனக்கு தக்க ஆபத்து வருகிற பொழுது என்னுடைய சஸ்திர அஸ்திர வித்தைகளெல்லாம் உனக்கு பயனின்றி போகும்னு சாபம் விட்டுட்டான். அந்த சாபத்தில் எந்த சிஷியனுக்காக ஏகலைவனை பாதிக்க செய்தாரோ அதே சிஷியனுடைய கையாலேயே அவன் தலை வெட்டப்பட்டது. துரோணாச்சாரியாருக்கு மகாபாரதம் படிச்சிருக்கேன்னா அவ்வளவு பெரிய வல்லமையும் சக்தியும் பொருந்தியவள் சாரதாம்பிகை. எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது மீனாட்சின்னு வையி, நாராயணினி பேர் வையி, மகாலட்சுமின்னு பேர் வையி, காளீஸ்வரினி வையின்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் சாரதாம்பிகைன்னு பேர் வையின்னு சொல்லிட்டனே, என்ன காரணம் தெரியுமா? முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளெல்லாம் சாபங்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி சாரதாம்பிகைக்கு இருக்குது. அந்த பாவத்தின் அடிப்படையில் குழந்தை பாக்கியம் தடையாக போச்சு. அதை நீக்குவதற்காக தான் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு சாரதாம்பிகைன்னு பேர் வச்சுக்கான்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்கியா? சரி சரி. கர்மசாமிக்கு இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். குழந்தை பாக்கியமும் தானே, எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு தாரேன். அதே திருச்சி மாநகர் எல்லை தன் தொழிலையும் பண நஷ்டங்களையும் பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார்? தொழிலை பற்றியும் பண நஷ்டங்களை பற்றியும் வருத்தம் அடைந்தது திருச்சி எல்லை. யாருப்பா நீங்கள்? திருச்சிக்கு உங்களை கூப்பிடுறதே சாமி. நீ என்னம்மா? உனக்கு என்னடா? பண நஷ்டம். என்ன நஷ்டம்? காலில் வந்துட்டு வரலாம். தொழில் என்ன தொழில் புரியாமல் தான் எல்லாம் நின்றுக்கிடுறது. பண நஷ்டம் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டா வந்துட வேண்டியதானே. நல்லா கும்பிடலையே, இன்னொரு கும்பிட்டுவா என்னென்னு பார்ப்போம். நீங்கள் வாரிகளை யார்? உங்களுக்கு இங்கே என்ன சொல்லி கேட்டு பார்ப்போம். யார்கிட்டையாவது ஓதி எழுதி வந்த தாயத்துக்கள் பொருள்கள் வீட்டில் இருக்கா? யார்கிட்ட வாங்கினேன்? அவர் சாமியா வேற யார்? லப்பலப்பரா? அப்படியா? சரி, அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியாச்சு. சரிண்ணா? வீணா பணச்செலவு. கால் வந்துட்டு வா. அந்த பாட்டில் கண்ணில் காட்டுதான். அவனை கூப்பிட்டுருவானா? சகல 6 மணிக்கு கூப்பிட்ருவோம். கால் இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. சகல 6 மணிக்கு கூப்பிட்ருவோம். ஏன்னா இப்போ இருக்கிறலாம் அடித்து முடிக்க எப்படியும் ஒரு 2 மணி ஆயிரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டு காலங்கள் நீ செய்யக்கூடிய தொழிலில் மன வருத்தம். அதே மாதிரி உன்னை நம்ப வைத்து வாங்கி சென்ற பணங்கள் ஏமாற்றப்பட்டது. இந்த பணங்களுக்காக போலீஸ் வழக்குகளை தொடர்ந்தால் உனக்கு கிடைக்காது என்றதுனால நீ அடுத்த முயற்சியை செய்ய முடியலை. இந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்து தொழிலை உருவாக்கி தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு சோகம் இல்லை கேட்டு பார்க்குறேன். வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தெளிவாக உனக்கு வாழ வச்சு தாரேன். உன்னுடைய குலதெய்வம் சம்மந்தமான மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் உன்னுடைய எல்லையில் மாரியம்மன்கிற ஒரு தெய்வம் குடியிருந்துக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மானாமதிலிருந்து வெளிநாட்டுக்கு தொடர்பு யாரு? கால் வந்துட்டு வேணாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். வண்டி உருண்டோட கச்சாணி தேவை. வண்ணக்கிளி படத்தில் உள்ள பாட்டுது. என்னப்பா வண்டி வாகனங்கள் வச்சுருக்கியா?
கார் மட்டும் வச்சுருக்க. இப்போதைக்கு நீ வெளிநாடு சொந்தமான ஒரு பிஸ்னஸ் செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் உன் உள்ளத்தில் இருக்குது. அதை ஜெயித்து வெற்றியாக்கி தரேன். ஒரு முறை போயிட்டு பாதி பலனோடு வந்தாச்சு, மீதி நற்பலன் கிடைக்கக்கூடிய வழி உனக்கு வரணும். வேறு என்ன வேணும்? ஒரு இடத்த கவர் பண்ணி அதிலிருந்து பணத்தை வெற்றியாக்கி தரணும். செஞ்சு தந்தால் போதுங்களா? அதான் அதை கவர் பண்ணி விற்று வெற்றியாக்கி தரணும். கால் விட்டுருவான். அந்த இடத்த விற்று தாரேன், வெளிநாட்டுக்குரிய பிஸ்னஸையும் நடத்தி தாரேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. அதுக்குள்ளே இறங்கலை குதிரை. அடுத்து பேசுவோம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வா, நீ எந்த பிள்ளையை பற்றி நான் கேட்க போகிற? அதான் என்ன பிள்ளைம்மா? பக்கத்தில் வாங்கம்மா, கண்ணை மூடுங்கம்மா பார்க்கட்டும். என்ன கருப்பசாமி? கண்களை மூடி அமைதியாக இரு. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். ஆதாரம் என்றும் நீதானே, கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு வாசலில் ஒரு ஆட்டு கிடாயும் ஒரு எருமை மாடும் நிற்கி. என்ன நிற்கி? ஆட்டு கிடாயும் எருமை மாடும் நிற்கி. ஆட்டுக்கடாய் ஏன் நிற்கின்னு கேட்டேன். முன்னோர்கள் விதிப்படி தெய்வங்களுக்கு பலி கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கி ஒரு கிடாயில் இருக்குது அப்படின்னு உத்தரவு. எருமை மாடு ஏன் நிற்கின்னு கேட்டேன். ஏமகால தூதன் வீட்டு வாசலில் நின்று ஒரு உயிருக்கு போராடக்கூடிய நிலைமை இப்போ வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதை சாகாமல் காக்கிறதுக்கு எனக்கு வழிவகுத்து தா அப்படின்னு நீ கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. வாப்பா, கேட்டு பார்ப்போம். சங்கிலி கருப்பசாமி எங்கேயாவது இருக்காரா? எங்கே இருக்காரு? அங்கே போயிருக்கீங்களா முன்னால? அதுக்கு இடையில போகலை. உன் பிள்ளைய நான் காப்பாற்றி தந்துடுறேன். ஆபத்திலிருந்து மீட்டி எழுந்து நடந்து என்னை பார்க்க வர வச்சிருந்தேன். புரியுதா? ஆபத்திலிருந்து எழுந்து காப்பாற்றி வர வச்சிருந்தேன். அடுத்து அதுக்கு பதிலாக ஒரு உயிர் கொடுக்கணும். எங்கே கொடுத்தா சரி வரும்? சங்கிலி கருப்பசாமிக்கு கொடுத்துரு. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு வா, பக்கத்தில் வா, முந்திய பிடிச்சிக்கா, பக்கத்தில் வந்து உட்கார். வா, எழுந்து வா, வெற்றி உண்டு, நோய் இல்லை. காப்பாற்றி தரேன், நல்லா இருங்க. இந்தா காசு பணம் தந்திருக்கேன், நல்லா இருக்கு. இதான் கோயிலுமா, நோட்டாக கொடுத்துடக்கூடாது, நமக்கு வேணுமில்லை. தனக்கு போய் தானம்மா தானம். உண்மையா இல்லையா? நம்ம சொன்ன எவன் கேட்கான்? என்னடா தம்பி நீ கேட்குறியா? நான் உங்கள்கிட்ட சொன்னதில்ல. கருப்பசாமிக்கு தர்மபுரி யாரெல்லாம் வந்தீங்க மக்களே? கால் வந்துட்டு வரலாம். கண்ணிலே நீரெதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு. என்ன வேணும் செல்லங்களே? நெஞ்சினே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. சொந்தம் என்னும் வஞ்சகர்களால் உங்களுடைய சொத்துக்களெல்லாம் சூறையாடி உங்களுக்கு கிடைக்காமல் தடைப்பட்டு சட்டம் வழக்குகளில் மாற்றக்கூடிய நேரம் இப்பொழுது வந்து தலைக்கு மேலே நிற்கி. உண்மையா? கால் விட்டுவாங்க. பாசம் என்ற சொல்வதற்கு,
பார்த்திருந்து துடிப்பதற்கு. உலக பார்வைக்குத்தான் சொந்தம் இருக்குது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு சொந்தம் இல்லை. அதெல்லாம் எதிர்பார்த்தா இருக்குது. உண்மையா இல்லையா? கண்டிப்பாக. இதுவரை உழைத்த முதல்கள் எல்லாம் பிறருக்கு உதவியும் செய்து தன்னையும் காப்பாற்றி இன்றைக்கி அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய பணம் எங்கே இருக்குது என்ற ஏக்கம்தான் உங்கள் ரெண்டு பேரும் இதயத்திலும் இருக்குது. இருந்து காப்பாற்றக்கூடிய செல்வத்தை இழந்துட்டோம். அடுத்து அதனால் உழைப்புக்குரிய வழியும் வேணும், இழந்து போன செல்வமும் மீளணும், சொத்தும் உங்களுக்கு தரணும். நான் கருப்பசாமி தாரேன், கவலைப்படாத, காலில் வந்துட்டு வா, அசத்துவோம். உங்கள் எல்லைக்குள்ளே நான் போய் பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை பல காலங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள். இடைப்பட்ட காலத்தில் அவன்கிட்ட கோபிச்சுக்கிட்டு முனைச்சிக்கிட்டீங்க. ஆனாலும் வருத்தப்பட்டு தான், கொஞ்சம் கோவப்பட்டு தான், உன்னை கூப்பிட்டு என்ன அர்த்தம். அதனால் கொஞ்சம் அவரை பார்க்க என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கண்களை மூடி என்னை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. வாங்க. இந்தாப்பா, கடனை தீர்த்து தாரேன், செல்வங்கள் அளித்தாரேன். 3 மாதத்தில் சொத்துக்களுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். அதில் பேச்சுவார்த்தையில் ஒரு பகுதியை உனக்கு எழுதி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். ஜெயிச்சுக்கா மகனே, வெற்றி உண்டு, ஆனந்தமடைவாய். கருப்பசாமி, அப்படியா? அப்படியா? தர்மபுரி தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவன். எந்த பிள்ளைப்பா உனக்கு தம்பி? எந்த பிள்ளை? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவன். நல்ல காலில் விடல, அறகுறை மனசு இருக்குப்பா. அறகுறையான மனசு இருக்குப்பா, நல்ல காலில் விழுந்துட்டு வா. ஒன்றை தான் சொல்லுதேன், நல்ல ஒருநிலைப்பட்ட மனதோட சாமியை கும்பிடு பார்ப்போம். வரலாம். சில மனிதனை நான் பார்த்துருக்கேன், அடியும் கொடுக்க மாட்டான், பிடியும் கொடுக்க மாட்டான். அது யார்கிட்ட? பிஸ்னஸ்மேன்கள்கிட்ட அடியும் கொடுக்கக்கூடாது, பிடியும் கொடுக்கக்கூடாது. உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் உட்காந்துருக்கேன், நீ என்கிட்ட பிடி கொடுக்காமல் போனேன்னா உன்னை நான் எப்படி காப்பாற்ற முடியும்? முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். சோசியக்காரன், வைத்தியன், சாமியார், இவங்க எல்லாம் மனிதனை பயங்காட்டி பணம் பிடுங்குற போயிடுவேன். அதனால் நம்ம யார்கிட்டையும் மாட்டிக்கிடக்கூடாதுங்கிற ஒரு அடித்தளமான சிந்தனை உன் உள்மனதில் இருக்கிறது. கால் விட்டு வரலாம். அதுக்கு நான் என்ன செய்வேன்? நான் அப்படியா செய்தேன்? அந்த காலத்திலே சொல்லியிருக்கான் ஒரு பழமொழி, என்ன? சாகும் வரை விடமாட்டான் வைத்தியன், செத்தாலும் விடமாட்டான் ஜோசியன். புரியுதா புரியலையாப்பா? உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். 6 மாத காலங்களில் புனிதமான வாழ்க்கை அமைஞ்சிரும். சென்னை பட்டணத்திலிருந்து நல்ல செய்தி வந்து, சென்னை பட்டணத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து அங்கிருந்து ஒரு வரன் கிடைக்கும், அங்கே பணி செய்யக்கூடியவராக இருப்பான் அப்படின்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. 1. தொழில் சம்பந்தமாக இதுவரை உள்ள நஷ்டங்கள் வேதனைகள்லாம் தீர்ந்து கடன்கள் நீங்கி தொழிலை வளப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு ஆவணி ஓணம் வர பொறுத்துக்கா, ஜெயிச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பையனை பற்றி பேசுறதுக்கு இன்னும் 30 நாட்கள் கால அவகாசம். அடுத்து பேசுவோம், அள்ளித்தாரேன். சந்தோஷமாக இரு மகனே, வெற்றி அடைவாள். சென்று வரலாம். கருப்பசாமி, ஆமாம், பாண்டிச்சேரி. புன்னகை புரியும் சண்முகனே, உன் சன்னதி வர வேண்டும், முருகா நான் உன் அருள் பெற வேண்டும். வாங்க ஐயா. உங்கள் பேர் என்னையா? சண்முகம்னா யாருப்பா? முருகப்பெருமான். அதான் நான் அவருடைய பாட்டை பாடினேன். கால் வந்துட்டு வாங்க. தன்னல புயலில் வீழ்ந்து விடாமல் தர்மத்தை மறந்து வாழ்ந்து விடாமல் புன்னகை புரியும். இன்னொரு தரம்.
சண்முகனே உன் சந்நிதி வர வேண்டும் முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு சந்நியாச யோகமா, இருதார யோகமா, அல்லது சம்சார யோகமானு பார்த்தேன். சந்நியாச யோகம் கூடி நிற்கி கால் உண்டு. இப்போதைக்கு மனைவியை அனுசரித்து போகக்கூடிய மனோபலம் அவனுக்கு இல்லை. உண்மையா? அவனுடைய மனநிலைகளை பார்த்தேன். போதையில் அடிமையாகி திசை மாறி நிற்கான். அதை மாற்றி குடும்பமாக வாழ வச்சு தந்தா போதுமில்ல. அதே மாதிரி நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் மிகுந்த அலைச்சலும் துயரமும் இருக்குது. அதை நீக்கணும். தொழில் ஒழுங்காக ஓடணும். வெற்றியாக்கி தாரேன். ஒரு வீடு மட்டும் பேண முடியாமல் கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதையும் பேணி பெருசாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவாங்க. பன்னிரு மாதத்தை ஆண்டன சொல்வது பாரினில் வழக்கமையா. என்ன அர்த்தம்? 12 மாதம் எத்தனை? ஒரு வருஷம். ஒரு வருஷம் பொறுத்து இருந்தால் வீடு வாசல் தொழில் பொருளாதாரம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். பையனுக்கு ஆடி அமாவாசை வர கால அவகாசம் இருக்குது. அவன் உள்ளத்தை சீர்திருத்தி வெற்றியாக்கி தருவேன். ஒரு சின்ன சோதனை நடக்கும். என் மேலே வருத்தப்படக்கூடாது. அவனுக்கு ஆபத்து வராது. கொஞ்சம் சுகமில்லாமல் படுத்திருப்பான் 15 நாள். 16ஆம் நாள் எந்திரிச்சு வருவான். குடியெல்லாம் மறந்து நல்ல குடிமகனாக வாழ்வான். வரும்ல. கால் விட்டுருவான். என்னடா வெற்றிவேல் முருகனுக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. மகனே சீர்திருத்தி மகனை ஒற்றுமையாக்கித்தார புனிதமான வாழ்க்கையை அள்ளி தந்திருக்கப்பா. ஆனந்தமடைங்க சொல்வாங்க. அதே பாண்டிச்சேரி எல்லை பேருந்து வைத்திருப்பவர் யார்? கால் வந்துட்டு வரலாம். இன்னொருத்தரம் கால் விடணும். தாயோடு அன்பு போகும், தந்தையோடு அறிவு போகும், உடன் பிறந்தாரோடு பாசம் போகும். உடன் பிறந்தோரோடு பாசம் போகும். நட்போடு ஆறுதல் போகும். நட்பெல்லாம் போயிடுதுன்னா ஆறுதலும் சேர்ந்து போயிடும். தாரத்தோடு எல்லாம் போகும். உண்மையான மனைவியாக இருந்தான்னா அவள் போயிட்டானா வாழ்க்கையில் எல்லாமே போனது மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ தூய மனைவியை இழந்து தெய்வமே துணைங்கிற நிலையில் நீ என்னை தாக்கி வந்திருக்க. இப்போ உன்னை காலத்தை அறிந்து கை கொடுத்து காக்க வேண்டியவன் நான் தான். உன் வண்டியை ஓட வைக்கிறதுக்கு அரசு உனக்கு முன்னுரிமை கொடுத்து ஓட வச்சு தாரேன். அதே மாதிரி உன் மகனுக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரதுக்கு ஆவணி பௌர்ணமி வர பொறுமையாக இருக்கணும். அமைச்சு தரேன். வெளிநாட்டுக்கு போவானா இந்தியாவில் இருப்பானான்னு கேட்டேன். இந்தியாவில் தான் இருப்பான். கல்யாணம் முடித்து 9 மாதத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு சென்று பெரும் செல்வங்களை பெற்று வருவான். கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு வெற்றி உண்டுப்பா. ஜெயிச்சு தாரேன். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் பாரு. அசத்திடுவோம். ஆமாம், அது யாரே கேட்டு பார்ப்போம். தாராபுரம். ராதாபுரம்னா உனக்கா? வள்ளியூர் ராதாபுரம். வெள்ளிமேடு அது எங்கே இருக்கு? திண்டிவனம். அக்கா தாராபுரமா? உனக்கு தாராபுரம். தாராபுரத்துலேருந்து திருப்பூர் ரோட்டு போகிற வழி யாருக்கு? உனக்கு. கால் வந்துட்டு நீ அங்கேயே நீ. இடது பக்கம் போனால் திருப்பூர். கால் வந்துட்டு பார்த்தியா? நம்ம குதிரை சந்தியில் நின்று கரெக்டாக பார்த்துருவோம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உலகத்திலேயே ஒரு பெரிய துயரத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கின்ற மகன் நீ ஆவாய். ஒரே ஒரு மகன் இந்த உலகத்தில் உன்னை காக்க பிறந்தவன். ஆனால் அவன் இப்போ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இப்போ உன்னை காப்பது மனைவி காப்பான்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த. ஒரு மலையாளத்தை சார்ந்த ஒருவன் வந்து அவளுடைய மனதை மயக்கி உன்னை விட்டு பிரிச்சுட்டான். இப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்வது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஏங்கிக்கிட்டு வாழவா சாகவா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாமல் நீ துடிச்சுக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வரலாம். பழங்காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, தும்பறுத்த மாட்டை துரத்தி பிடிச்சிடலாம், தும்பு அருந்த மாட்டை துரத்தி பிடிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுத்த மாட்டுக்கும் அருந்த மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம்? இன்னொருத்த வந்து தும்பை அறுத்துட்டோம்னா அடித்து பிடிச்சி மாட்டை கொண்டு வந்து கட்டிடலாம். மாடே முன்னிக்கிட்டு இருந்து அத்துக்கிட்டு ஓட்டிட்டு வச்சுக்கா, எப்படிடா கொண்டு வர முடியாது? வேண்டாம்னு தானே போயிருக்கு. இப்போ அது எங்கே போய் நிற்கிது யாருக்கு தெரியும்? தெரியாது. அதான் தும்பறுத்த மாட்டை துரத்தி பிடிக்கலாம், தும்பு அருந்த மாட்டை துரத்தி பிடிக்கிறது பிரயோஜனம் இல்லை. கொம்பில்லாத மாடு முட்டி என்னடா புண்ணியம்? கால் இல்லாத குதிரை கணச்சு என்ன புண்ணியம்? எப்படி? கால் இல்லாத குதிரை கணச்சு என்ன புண்ணியம்? கணச்சிக்கிட்டு தான் கிடக்கும், ஓட முடியுமா? முடியாது. கொம்புலா மாடு சிலுப்பும், எங்கே போய் முட்டை போகுது? ஒன்றும் இல்லை. வம்பே பெருத்த மனிதனை தள்ளி இருப்பதே நன்றென்று உணர்வார். கால் வந்துட்டுவான். புரியுதா புரியலையா? ஆனாலும் ஒரு வைத்த பாசம், இளமையில் ஆசையில் பொண்டாட்டி மேலே வச்ச பற்று, மதி மயக்கம், அதில் என் பொண்டாட்டி நல்லவா, அவள் எனக்கு உத்தமமாக நடந்தவா, அவன் அப்படி போயிருக்க மாட்டான் ஐயா, அவன் மனசு அப்படி மாறி இருக்காது ஐயா, யாரோ மாற்றிட்டாங்க ஐயா. இந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவன் மேலே வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் அவன் அப்படி போயிருக்க மாட்டா, அவன் மனசு மாறி இருக்காது அப்படின்னு எண்ணம். அது என்னது? அடிப்படையில் அறியாத பருவத்தில், ஆவேசம் இருக்கக்கூடிய காலத்தில், இளமையான வேகத்தில் உள்ளத்தை பறி கொடுத்த நம்பிக்கை. ஆனால் அனுபவப்பட்டு வருகிற பொழுது அந்துக்கிட்டு ஓடிடுது. அதில் தான் இப்போ இருக்கக்கூடிய வேதனை நடக்கு. அதனால் இது அடுத்தவனால் நடந்திருக்கா தானாக நடந்திருக்கா அப்படிங்கிறத தெரியாமல் யாரோ மயக்கிட்டாங்கிற எண்ணம் மட்டும் தான் உனக்கு இருக்குது. அவள் உள்ள என்னங்கிற உண்மை உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? கால் வந்துட்டுவான். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். என்ன படம்? பறக்கும் பாவை படத்தில் சரோஜாதேவி மேடத்துக்கு பாடின பாட்டு. புரியுதா? நல்ல பாட்டு அது. இந்த படம் ரொம்ப பார்ப்போம்னு நினைக்கிறா? பழங்கால நினைவுகளப்பா, தரப்பட நினைக்காதங்க. அதனால் அவள் உள்ள ஒன்றை நினைக்குமா, திரும்பி வருமா அப்படின்னு நான் பார்க்கணும். வேணுமா வேண்டாமா நீ எனக்கு சொல்லணும். வேணும். திருந்த வேண்டியது நிறைய இருக்குது. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. இல்லை, மனுஷன் அவன் நீதியாக வாழணும்னு நினைக்கான், அவ்வளோதான் விஷயம். பக்கத்தில் வரலாம், கண்ணை முடிக்கா, எல்லாரையும் மறந்துடு, என்னையும் மட்டும் நினச்சிக்கா. எஸ், காலில் வந்துட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு வருவதில் எத்தனை பேருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு பாடமாக கிடைக்கிறது. கரெக்டாக 1.25 மாதத்தில் எதிர்பார்க்காமல் நீ அவளை சந்திப்ப. உன்னிடம் பேசுவாள், கண்ணீர் விட்டு கதறி உன் காலடி வந்து சேருவாள். வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். வருமானத்தை உனக்கு தாரேன், என் மீது உள்ள பக்தி உன்னை வாழ வைக்கும். வாழ்க. கர்மசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீங்கம்மா? எந்த பிள்ளையை பற்றி கேட்கணும்? கால் வந்துட்டு மகளே, இன்னொரு தரம் கால் வந்துக்கா.
அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி. அக்கினி பிரவேசம் பண்ணக்கூடிய அம்மன் கோயில் எதுவும் அங்கே இருக்குதா? யார் அவள்? மாரியம்மனா? எஸ். நீங்கள் அக்கினி எதுவும் வேண்டு பண்ணியிருக்கீங்களா? வேண்டியிருக்கீங்க? காலைல வந்துட்டுவாங்க. முத்தமிழ் சுடரே, தத்துவ தமிழே, வருக, உட்காரலாம். உன் பையன் என்ன படிச்சிருக்கானே? இங்கிலீஷில் நிறைய தியரியெல்லாம் எழுதுவானா? எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுடைய படிப்பு வெற்றி ஆயிரும். அவனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை அமையாததை பற்றி வேதனை உன் உள்ளத்தில் இருக்க. உண்மையா? நல்ல வழியை காட்டி ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? நீ நினைக்கிற சொந்தத்தில் நடக்காது. அதை நீ மறந்துரு. மேட்ரிக் மணிலேருந்து ஒரு அருமையான ஒரு பெண்ணை அவனுக்கு நிகராக கொண்டு வர உன்னை மதித்து நடப்பா. போதும்ல? காலை விட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். இந்தா சந்தோஷமாக முடிச்சு தரேன். ஆவணிக்குள்ளே இதுதான் பெண் என்று நிர்ணயமாகும். ஆனந்தமடைவாய் மகளே, வாழ்க.